மகர ராசிக்காரர்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த வாகனத்தை பார்த்து தன்னுடைய உழைப்பின் சாட்சியாக நினைப்பாங்க. இவர்களுக்கு ஆரம்பத்திலேயே முதல் வண்டியே யோகங்களை கொடுக்குதான்னு கேட்டால் கொடுக்காது. வண்டி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். 2-3 வண்டிகள் அமைஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கும். நிறம், எண் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வாகனம் யோகம் அமையுங்க. மகர ராசிக்காரர்கள் வாகன விஷயங்களில் அதிகப்படியான செலவினங்களையும் கடனையும் கூட சில நேரங்களில் ஏற்படுத்திக்க முடியும். ரெட் சிக்னல் போட்டால் ட்ரெயினே நிற்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுடைய வாகனம் என்பது சிவப்பு நிறத்தில் இருந்தால் வாழ்க்கையிலேயே சில போராட்டங்கள். ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமி திதி யோகமான திதி, வளர்பிறை அஷ்டமி தெய்வரை அஷ்டமி ரெண்டுமே பைரவரை கும்பிட்டுட்டு போய் வாங்கலாங்க. 9வது எண் என்பது மகர ராசிக்காரருக்கு வெற்றியை தடுக்குதுங்க, பாகியத்தை கெடுக்குதுங்க, புகழை மறைக்குதுங்க, கண்ணை கட்டுதுங்க. 8ஆம் படி கருப்பனை நினைச்சு போய் மகர ராசிக்காரர்கள் ஒரு வாகனம் வாங்க போறாங்கன்னு சொன்னா அந்த சுவாமி எப்படி வெள்ளை குதிரையில் அப்படி பவனி வருதோ, ஊர் உலகத்தை சுத்தி வருதோ, அது மாதிரி மகர ராசிக்காரர்கள் இந்த உலகத்தையே வெற்றி வாய்ப்புகளோடு அந்த வாகனத்தில் சுற்றி வருவாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பு அவங்களுக்கு கொடுக்கும் சனிக்கிழமை. ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை வாகனஸ்தானம் நன்றாக அமையணும்னு சொன்னால் மலை மேல் இருக்கக்கூடிய குன்றுகள் மேல் இருக்கக்கூடிய குமரனை போய் பாருங்க. மகரம் ராசியின் வண்டி வாகன யோகம். வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு 12 ராசிக்காரர்களுக்குமே நம்ம வாகன யோகம் எப்படி அமையுது, அதுல ரொம்ப நுணுக்கமா சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். எந்த நாளில் வாங்கணும், எந்த நிறத்துல வாங்கணும், வாகனத்துடைய அந்த எண் எந்த கூட்டு எண்ணா இருக்கணுங்க. ஸோ தெய்வ வழிபாடு நம்ம என்ன மேற்கொள்ளணும், யாரு கையில சாவி கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில மகர ராசிக்கு அமையக்கூடிய அந்த வாகன யோகம் பற்றி நம்ம பார்க்க போறோம். மகர ராசி அவங்களோட வாகன யோகம் எப்போ கிடைக்கும் சார் அவங்க லைஃப்ல? ஒரு வாகன யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாகனத்துல என்ன அதிகமா இருக்கு, இரும்பு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், அப்புறம் டயர், இதெல்லாம் அதிகமாக இருக்கு இல்லையா. வாகனத்திற்கு யோகத்திற்கு சுக்கிர பகவானுடைய அம்சம் ஒருத்தருக்கு முக்கியமானதாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதை விட இரும்பு பொருள் ஒருத்தர் நல்லபடியாக தங்கணும், வெற்றியை கொடுக்கணும்னா சனி பகவானுடைய அனுகூலம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனே சனீஸ்வர பகவான். எல்லோரும் ஆடம்பர தேவைக்காகவோ அல்லது ஒரு பயணத்திற்காகவோ வண்டி வாங்கினாலும் கூட மகர ராசிக்காரர்கள் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து சம்பாத்தியத்தில் வாங்கின அந்த வாகனத்தை பார்த்து தன்னுடைய உழைப்பின் சாட்சியாக நினைப்பாங்க. நான் உழைச்சி வாங்கின வண்டிங்க, எனக்கான பயணத்துக்கு நானே வாங்கின வண்டி, என் குடும்ப சந்தோஷமாக பயணிப்பதற்கு நான் வாங்கின வண்டிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டி மேலே ஆசைப்படுறதே தன்னுடைய உழைப்பினுடைய பெருமைன்னு நினைப்பாங்க. அதை கௌரவம், ஸ்டேட்டஸ் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையும் தாமதமாக கிடைக்கும், ஆனால் உறுதியான வண்டியாக கண்டிப்பாக அமையும். இவர்களுக்கு ஆரம்பத்திலேயே முதல் வண்டியே யோகங்களை கொடுக்குதான்னு கேட்டால் கொடுக்காது. வண்டி அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். 2-3 வண்டிகள் அமைஞ்சதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கும். அந்த வண்டியை வந்தோடனே இவங்களுக்கு யோகங்கள் இருந்திருக்கும். அதுவரை வண்டியை கொடுத்து மாற்றினவங்க டக்குன்னு அந்த வண்டியை கொடுக்க மாட்டாங்க. அப்படியே புது வண்டி எடுத்து வாங்கி வச்சுருந்தாலும் பத்திரமா கவர் போட்டு வச்சுட்டு அதில் போனால் ஜெயிக்க மாட்டேங்குதுங்க, அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள், டக்குன்னு நடந்துருதுங்க காரியம்னு ஒரு சென்டிமெண்ட்டு பார்ப்பாங்க. பழைய வண்டியில் பிரச்சனைகளே இருந்தாலும், ரிப்பேர் ஆகவே இருந்தாலும் அதை அதிர்ஷ்டமாக நினைப்பார்கள். காரணம் என்ன தெரியுங்களா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க லக்கின்னு மட்டும்தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் லக்கி, அந்த கலர் உங்களுக்கு யோகமாக இருந்திருக்கும், அதனுடைய நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருந்திருக்கும், அது வாங்கின நாள், நட்சத்திரம், நேரம் என்பது உங்களுக்கு யோகமாக அமைஞ்சிருக்கும். யார்கிட்டையாவது சாவியை கொடுத்து வாங்கியிருப்பீங்க, அவங்களுடைய ஆசீர்வாதம் என்பது உங்களுக்கு அனுகூலமாக இருந்திருக்கும். அந்த வண்டியை எடுத்துகிட்டு ஒரு கோயிலுக்கு போயிருப்பீங்க, அந்த கோவிலுடைய பலன் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும். தெரியாமல் வண்டிக்குள்ளே சில பொருளை வச்சிருந்திருப்பீங்க, அந்த பொருள் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துருந்துருக்கும். உங்களே அறியாமல் வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சில பொருளை தூக்கி எறிஞ்சிருப்பீங்க, கெட்ட நேரம் அன்னையிலேருந்து போயிருக்கும். ஆக ஒருவருடைய வண்டிக்குள்ள இருக்க வேண்டிய பொருள், நிறம், எண் இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வாகனம் யோகம் அமையுங்க. ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்தின் அதிபதி நல்லா இருந்தா ராஜயோகமான வாகனங்கள், சுகபோகமான வாகனங்கள், லக்ஸரியான வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் தானாக சேருங்க. வீட்டில் ஒன்றுமே வண்டி இல்லைனாலும் கூட 4 ஃப்ரெண்ட்ஸ் வண்டியை கொண்டாந்து கொடுத்து இதில் ஏறி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. வீடு தங்கவே மாட்டாங்க, யாரோ ஒரு கார் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு. ஏதாவது விலை உயர்ந்த காரில் பயணித்து கொண்டே இருப்பார்கள் மகர ராசிக்காரர்கள். அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்போ மகர ராசிக்கு 4க்கு அதிபதியாக வரக்கூடியவர் யார், அது ரொம்ப முக்கியம். செவ்வாய் பகவான் மேஷத்திற்குரியவராக வர்றார். செவ்வாய்க்கும் சனீஸ்வரனுக்கும் பகை என்று சொல்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் வாகன விஷயங்களில் அதிகப்படியான செலவினங்களையும் கடனையும் கூட சில நேரங்களில் ஏற்படுத்திக்க முடியும். அப்போ அந்த செவ்வாய்க்கு குரு பகவானுடைய தொடர்பு, ஒரு வளர்புறை சந்திரனுடைய தொடர்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ மகரத்தில் சந்திரன் இருந்து வளர்புறை சந்திரனாக இருந்து செவ்வாய் பார்க்குறார், அல்லது சந்திரனே செவ்வாய் பகவானை 7வது பார்வையாக பார்க்குறாருன்னு சொன்னால் கொஞ்சம் வண்டி அமைஞ்சதுக்கப்புறம் ராஜயோகம் கண்டிப்பாக அவர்களுக்கு அமையும்.
மகர ராசிக்காரங்க அந்த உழைச்சு வாங்குற வண்டியை ரொம்ப பெருமையா நினைப்பாங்க சார். அப்படி வாங்குற அந்த வாகனம் வந்து நீடிச்சு நிலைக்கணும்னா அவங்க எந்த நிறங்கள்ல அந்த வாகனத்துல வாங்கணும்? கலர்ஸ், அதாவது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தா கருப்பு நிறங்க, நீல நிறங்க. அந்த ப்ளூ ஃபேமிலி எல்லாமே அவங்க வந்து லைட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ எல்லாத்தையும் மகர ராசிக்காரங்க பயன்படுத்தி கொள்ளலாம். சனி பகவானுடைய பேரொருள் அவர்களுக்கு இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த யோகனம் நிலைத்து இருக்கும் கடைசி வரை. அது நல்ல அவங்கள கையை விட்டே போகாது அப்படின்ற மாதிரி. அந்த ப்ளூ கலரில் ஒரு வண்டி இருந்துச்சுங்க, எனக்கு இன்னும் நினைப்பு இருக்குது. அது அப்படியே எனக்கு ரொம்ப அப்படியே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவசரப்பட்டு அந்த வண்டியை கொடுத்துட்டுங்க சிவப்பு கலரில் ஒரு வண்டி வாங்கினுங்க. வந்ததுலேருந்து செலவுதான்னு சொல்லுவாங்க. அது அனுபவபூர்வமாக பார்த்தா தெரியும். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய நிறங்களில் நீலம், அடுத்ததாக பச்சை, வெள்ளை, சில்வர், முத்து வெள்ளை, இதெல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிரனுடைய நிறமான வெண்மை நிறம் லக்ஷ்மி கடாட்சியத்தை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். பச்சை நிறம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை மட்டுமே தொட்டாங்க, பதவியை தொட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாங்க. உச்சகட்டமான அந்த வண்டி வந்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் நல்லா இருந்துச்சு, தொழில் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை உழைத்து சம்பாதித்து வாங்கணுமே நினைப்பாங்களே தவிர கடன்பட்டு ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி கடன்பட்டு வாங்கினாலும் கடனை அடைக்கிறதுக்கு என்னடா வழி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களே தவிர அந்த வண்டி வாகனத்தை வச்சுக்கிட்டு பந்தா பண்ண மாட்டாங்க. வண்டி வாகனத்தை ஓசி கொடுக்குறத கூட கொஞ்சம் யோசிப்பாங்க. என்ன காரணம்னா தேஞ்சு போயிருன்னு அர்த்தம் இல்லை, அதை பத்திரமா பாதுகாப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கவலை. ஆக தனக்கு கிடைத்த ஒரு பொருளை பத்திரமாக பாதுகாக்கணுங்கிற எண்ணம் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு புதனுடைய ஆதிக்கமான பச்சை நிறம், சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் என்று சொல்லக்கூடிய வெண்மை, சில்வர் கலர்லாம் அவர்களுக்கு அதிர்ஷ்டமா யோகமா கண்டிப்பா அமையும். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த கலர்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொன்னோம் சார். அதுலயும் நீங்க சொல்லும்போது அந்த ரெட் கலர்ல வாங்கிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னீங்க. அப்ப எந்தெந்த கலர்ல வாங்கக்கூடாது? அவ்வளவுதான் அப்படின்னு பயமுறுத்துறதுக்காகன்னு இல்லை, அவங்களுடைய சுய ஜாதகத்தில் சில லக்ன அமைப்புகள் கொஞ்சம் சாதகமாக இருந்தால் ரெட் ஒரு 50% தாங்க. முழுமையாக ரெட் கலர்கள் அவங்களுக்கு வந்து உபயோகமாகாது. அந்த ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்குது. ரெட் சிக்னல் போட்டால் ட்ரெயினே நிற்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களுடைய வாகனம் என்பது சிவப்பு நிறத்தில் இருந்தால் வாழ்க்கையிலேயே சில போராட்டங்கள், பயணத் தடைகள், தனியாகவே பயணப்படுற மாதிரி. யாராவது அவங்களோட சேர்ந்து பயணித்து கொண்டு இருந்த மகர ராசிக்காரருக்கு சிங்கிளாக ட்ராவல் பண்ணுற மாதிரி அது சுகந்தான்னு சொல்லி அதுவே பழகி போய் கடைசியில் வெறுத்தும் போயிடும். ஆக சிவப்பு நிறம் என்பது அவர்களுக்கு ஆகாத நிறமாக சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பகை கிரகமாக வருவார். சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் கொஞ்சம் பகைன்னு சொல்லுவாங்க. அப்பா பிள்ளை சண்டை வந்துடுறது, அப்பா மகன் சொத்து தகராறு வந்துடுறது, அப்பாவை வந்து எதிர்த்து பேசி திட்டு வாங்கிக்கிறது, அல்லது அவரும் ஒரு மாதிரி மனஸ்தாபங்களுக்கு ஆட்படுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகனம் வந்த நேரத்தினால தான் இருக்கும். அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் அஷ்டமாதிபதியாக வர்றார், அவமானத்தையும் சேர்த்து கொடுக்குறார். சூரிய பகவானுடைய கலர்னு சொல்லக்கூடிய இளஞ்சிவப்பு நிறங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு வந்து மகர ராசிக்காரர்களுக்கு யோகம். நிச்சயமா சார். நீங்க சொல்லும் போதே அந்த ரெட் ஃபேமிலின்னு சொன்னீங்க. அப்போ அந்த ஃபேண்டா கலர் இதெல்லாமே வந்து மகர ராசிக்காரங்க வந்து வாகனம் வாங்கும்போது அவாய்ட் பண்ணணுன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கூடவே வந்து இன்னொரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். எந்த நாள் கிழமைகள்ல அந்த வாகனம் வாங்கணும்? அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு எந்த நாள் கிழமையில வாங்கலாம்? நிச்சயமாக நீங்கள் கிழமைன்னு சொன்னீங்க, ஆனால் எந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது நல்ல நாள்னு சொல்கிறோம்ல. அதாவது சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக இருக்கணும், கரிநாள் இல்லாத நாளாக இருக்கணும், அஷ்டமி நவமி இல்லாத நாளாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அஷ்டமி கூட செட் ஆகும், நவமி கூட செட் ஆகும். ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அஷ்டமி திதி யோகமான திதி, வளர்புரை அஷ்டமி, தேய்புரை அஷ்டமி ரெண்டுமே பைரவரை கும்பிட்டுட்டு போய் வாங்கலாங்க. ஆனால் சந்திராஷ்டமம் மட்டும் இல்லாமல் இருக்கணும். ஆக மகர ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரம் என்பது அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் 3 நட்சத்திரத்தில் எதில் ஒன்றில் தானே பிறந்திருப்பாங்க. உத்திராடம், அவிட்டம், திருவோணத்தில் தான் பிறந்திருப்பாங்க. இந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் இருக்குல்ல, அந்த தாராபலன் அடிப்படையில் தன்னுடைய சம்பத்து தாரை, சேமதாரை, தனதாரையினுடைய நாட்களில் வாங்கினாங்கன்னா பேரதிர்ஷ்டமாக அவர்களுக்கு அமையும். இருந்தாலும் கூட பொது பலனாக மகர ராசிக்காரர்களுக்கு வாகனம் வாங்க உன்னதமான ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் சனிக்கிழமை. அப்படியே குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு கருப்பண சுவாமி அப்படியே மனசில் மானசீகமாக வழிபாடு பண்ணி அந்த 18ஆம் படி கருப்பனை நினச்சி போய் மகர ராசிக்காரர்கள் ஒரு வாகனம் வாங்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த சுவாமி எப்படி வெள்ளை குதிரையில் அப்படி பவனி வருதோ, ஊர் உலகத்தை சுற்றி வருதோ, அது மாதிரி மகர ராசிக்காரர்கள் இந்த உலகத்தையே வெற்றி வாய்ப்புகளோடு அந்த வாகனத்தில் சுற்றி வருவாங்க. அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்பு அவங்களுக்கு கொடுக்கும் சனிக்கிழமை. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியினுடைய கடாட்சம். வண்டி வாங்கினதுக்கப்புறம் வண்டிக்குள்ளே காசு குறைஞ்சதே இல்லைப்பா, வண்டிக்குள்ளே எப்போயுமே 10,000 வச்சுருப்பான் அப்படின்பாங்க மகர ராசிக்காரங்க. அப்போ அந்த வண்டி வாகனம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு லக்ஷ்மி கடாட்சியத்தை கொடுக்கணும்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு உகந்தது. வண்டி வாங்கினதுலேருந்து கான்ட்ராக்ட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, கான்டாக்டும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, என்னுடைய நெட்வொர்க் டெவலப் ஆகிருக்கு, என்னுடைய பிஸ்னஸ் டெவலப் ஆகிருக்கு. நான் என் ஊருக்குள்ளே மட்டும்தாங்க இருந்தேன், இப்போ நான் சண்டிங் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே வந்து கோயம்புத்தூர் போகிறேன், சென்னை போகிறேன். இந்த வண்டி இல்லைன்னா பொழப்பு என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ட்ரெயினை நம்பி ஃப்ளைட்டை நம்பி என்ன ஆகுறது? வண்டி நினச்சா சும்மா ஒரு 3 மணிக்கு எடுப்பேன், 11 மணிக்கு சென்னையில் இருப்பேங்க. நின்று பேசுங்க,
அப்படின்னு சொன்னால் அது வாகன யோகம் இல்லாமல் வேற என்ன? அதெல்லாம் புதன்கிழமை மகர ராசிக்காரர்களுக்கு வாகனம் எடுக்கும்போது அமையக்கூடிய விஷயமாக இருக்கும். எந்தெந்த கிழமைகள்ல மகர ராசிக்காரங்க வாகனங்கள் எடுக்கவே கூடாது சார்? எடுக்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி தான் ஷோரூம் லீவ் ஆச்சுன்னா இவங்க வம்ப கட்டி அந்த நாளில் நான் அன்றைக்கி தான் லீவாக இருக்கேன், அன்றைக்கி தான் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நான் பேசணும், அதனால் ஒரு 1 hour பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஷோரூம்காரவங்கள்ட்ட தன்னுடைய பவரை யூஸ் பண்ணுவாங்க. அது ஆகாது. ஞாயிற்றுக்கிழமை மகர ராசிக்காரர்களுக்கு உன்னதமில்லாத ஒரு நாள். அதே போல் திங்கட்கிழமை, சரி ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை போய் பார்த்துட்டு அப்படியே ஆஃபீஸை பக்கம் போவோம் அப்படின்னு நினச்சி போகக்கூடாது. மகர ராசிக்காரர்களுக்கு அது தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த திங்கட்கிழமை வாகன விஷயத்தில் அவர்களுக்கு அமையும். மற்ற நாட்கள் இதெல்லாம் சுய ஜாதகத்தை பொறுத்து மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கக்கூடிய மகர ராசிக்காரங்க அவங்களோட வாகன எண் வந்து எந்த மாதிரி அமைச்சுக்கணும்? வாகன எண் வந்துங்க இப்போலாம் வந்து பணம் கட்டி தான் நம்பர்ஸ், ஃபேன்சி நம்பர் வாங்குறதுன்னு ஒன்று வச்சுருக்கிறார். அல்லது யதார்த்தமாக அமைகிற நம்பர்ஸ் வந்து லக்கியாக அமைஞ்சிட்டா அதிர்ஷ்டம். ஆனால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு 8வது எண் அப்படின்னு சொல்கிறது யோகத்தை கொடுக்குது. 8. ஒருவேளை லக்னம் கொஞ்சம் எதிர்த்துருவமாக இருந்தால், சிம்ம லக்னம் கடக லக்னமெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 8ம் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆக சனி பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆனால் ராசிப்படி சொல்லும்போது 8வது எண், 6வது எண், 5வது எண் 8ம் 6ம் 5ம் மிஞ்சிய யோகத்தை கொடுக்கும். ஒன்று கூட்டுத்தொகையில் 8 வரணும், அல்லது 6 வரணும், அல்லது 5 வரணும், அல்லது தனித்த நம்பராக கூட நாங்கள் 8ன்னு வாங்குவோம்யா அப்படின்னு சொன்னால் அது அந்த நம்பர்களை பார்க்கும்போது எப்படி பார்க்கணுன்னா, உங்களுடைய பிறப்பு தேதி இருக்குல்ல, மாதம் இருக்குல்ல, வருஷம் இருக்குல்ல, பிறப்பு தேதியை கூட்டும்போது உடல் எண் கிடச்சிருது, எல்லாத்தையும் கூட்டும்போது உயிரெண் கிடச்சிருது, அதுக்கப்புறம் விதி எண்கள்னு இருக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு இதோட ஒத்து எது மெஜாரிட்டியாக சுய ஜாதகத்தில் கிரகங்கள் அதிகமாக இருக்குது. மகர ராசிக்கு 4க்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறார், லக்னத்திற்கு 4ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார், அந்த 4க்குடையனுடைய தொடர்பு பெற்ற கிரகங்களில் எது ஆட்சி உச்ச பலமாக இருந்து நம்மளை பார்க்குது, அந்த மாதிரி வாகனங்களை செலக்ட் பண்ணும்போது நிறைய யோகங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த யோகம் என்பது அவங்களுக்கு வாகனத்தில் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய செல்வ வளத்தையே உயர்த்தும். மகர ராசிக்காரங்களுக்கு அந்த வாகனத்தால் கிடைக்கக்கூடிய அந்த செல்வ வளமை தடுக்கிற விதமாக அமையக்கூடிய எண்கள் எதுவாக இருக்குது சார்? கண்டிப்பாக செல்வ வளத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நம்பர் இருந்தால் கெடுக்கிறதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும்ல. அப்போ மகர ராசிக்காரனை பொறுத்தவரையும் சூரிய பகவான பகைன்னு சொல்கிறாங்க. 1வது எண், நான் நம்பர் 1ன்னு போட்டு தாங்க வண்டியில் நம்பர் 1 வாழ போகிறேன்னு சொன்னான். ஐயா வண்டி வாங்கும்போது நம்பர் 1 இருந்திருப்பீங்க, உச்சமான பதவியில் இருப்பீங்க, பெரிய அரசியல் தலைவராக இருந்திருப்பீங்க, பெரிய தொழிலதிபராக இருந்திருப்பீங்க. 1ஆம் நம்பர் வண்டி வாங்கி கோல்டு கம்பியில் நல்லா கொடி போட்டு பறந்து நான் போய் உச்சத்தை தொடுவேன்னு நினச்சி போயிருப்பீங்க. வர்ற வழியிலேயே மாவட்ட செயலாளர் பதவி காலிம்பாங்க, உங்களுக்கு சீட்டு இல்லேம்பாங்க, தொழில் நஷ்டம்னு சொல்லுவாங்க, வியாபாரம் முடக்கமாகி கடனாளி ஆகிறத நம்பர்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு 1வது எண். அனுபவபூர்வமாக செக் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு 2வது எண் அப்படியே பாதகாதிபதி இல்லை, அவர் தானே ராசி மேலே வந்து உட்காந்துருக்கிறாரு, அந்த எண்ணும் இவர்களுக்கு ஆகாது. சரி, வெற்றி வாய்ப்பு வீரம் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து எப்பயுமே முட்டி மோதி ஜெயிச்சிருவோம்யா, நல்லது தான். 9வது நம்பர் வாகனத்தில் போய் பாருங்கள், கூட்டு எண் 9 வரக்கூடிய வாகனம் மகர ராசி. நான் சொல்கிறது பயமுறுத்துவதற்காகவோ சாபமாகவோ சொல்லலை, சாஸ்திரம் இப்படி தாங்க இருக்குங்கிறத ஆணித்தனமாக சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன். 9வது எண் என்பது மகர ராசிக்காரருக்கு வெற்றியை தடுக்குதுங்க, பாகியத்தை கெடுக்குதுங்க, புகழை மறைக்குதுங்க, கண்ணை கட்டுதுங்க. அந்த வண்டியில் நீங்கள் போகும்போதே மெய் மறந்துடுறீங்க, தூங்கிடுறீங்க, சிந்தனை வேறு விதமாக இருக்குது, கோவப்படுறீங்க, வெறுப்பாகிறீங்க, திட்டுறீங்க, நிதானம் இழக்கிறீர்கள். ஆக மகரத்திற்கு 9ம் ஆகாத எண் தாங்க. மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி கருப்பண சுவாமியோட அருள் வந்து நிச்சயமா கிடைக்கும்னு சொன்னீங்க. இந்த ராசிப்படி இவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும், இந்த வாகனம் எடுக்கணும் அப்படின்னா, அந்த யோகம் கிடைக்கணும்னா எந்த தெய்வத்தை வழிபடணும்? வாகன யோகத்திற்கு அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் இடம் தாங்க ஒரு ஜாதகத்துக்கு பேசும். இவர்கள் ராசிக்கு வந்து 4க்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றார். சில பேர்லாம் சொல்லுவாங்க மகர ராசிக்காரவங்க முருகன் கோயில் பக்கமே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா நீங்கள் போகலை, முருகன் உங்களை பார்க்குறாரு. ஆக மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை வாகனஸ்தானம் நன்றாக அமையணும்னு சொன்னால் மலை மேல் இருக்கக்கூடிய குன்றுகள் மேல் இருக்கக்கூடிய குமரனை போய் பாருங்கள். உங்களுக்கு ராசிக்கு 4 கூடையவர் கண்டிப்பாக மயில் போன்ற வாகனத்தை, மயில் போன்ற வாகனம்னா என்ன, உங்களை விட்டு பிரியாத உங்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாகன யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். 8 சஷ்டி அன்னைக்கு, வளர்பிறை சஷ்டியோ தேய்பிறை சஷ்டியோ 8 சஷ்டி அன்றைக்கு முருகனை நினச்சி அப்படியே சிவப்பு அரளிப்பு மாலை வாங்கி கொண்டு முருகனுடைய பாதத்தில் வச்சு கும்பிட்டு காணிக்கையை எடுத்து வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை மானசீகமாக நினச்சிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே நான் வண்டி வாங்கி என் சொந்த வந்ததுக்கு முன்னாடி, ஏன்னா உங்களுக்கு அது உழைப்பினுடைய அங்கீகாரம். வேலைக்கு போயிட்டே இருக்கிறீங்க, சைக்கிளில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, இதெல்லாம் தாண்டி ஒரு கார் வாங்கிட்டீங்கன்னா பெருமை தானேங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த பலன் உங்களுக்கு நடந்தால் நிச்சயமான சந்தோஷம், பதிவிடுங்க, 4 பேருக்கு பலன் தரட்டும்.
ஆக அந்த முருகப்பெருமானை மகர ராசிக்காரர்கள் சஷ்டி திதி என்று மானசீகமாக வழிபட்டால் வாகன யோகம் அமையும். மகர ராசிக்காரங்க வாகனம் வாங்குறதுக்கு அந்த யோகம் கிடைக்கிறதுக்கு முருகப்பெருமானோட அருளை வந்து அவங்க வந்து கண்டிப்பா தினசரி வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வண்டி வாங்கிட்டாங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து முருகரே போய் பார்க்கலாமா, இல்ல குலதெய்வ வழிபாடா, இல்ல எந்த கடவுளை பார்க்கணும்? நல்லா இருக்குங்க உங்க கேள்வி. வாங்குற வரையும் முருகப்பெருமானை போய் பார்ப்பீங்க, 8 சஷ்டி போவீங்க, வண்டியெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் முருகனை மறந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் சாமியார்ட்ட போவீங்களா? முருகப்பெருமான் மயில் போன்ற வாகனத்தையும் கொடுக்குறாரு, அதே நேரத்தில் கையில் வேலையும் வச்சிருக்கிறாரு, மறந்துடக்கூடாது. எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நன்றி மறக்காதவர்கள், முருகனை என்றுமே மறக்காதவர்கள். அவங்க முருகப்பெருமானை கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க, அவர் வர வைப்பார். போகும்போது பழைய வண்டியில் போயிருப்பீங்க, பஸ்ஸில் போயிருக்கலாம், நடந்து போயிருக்கலாம், ஓசி வண்டியில் போயிருக்கலாம். அடுத்த தடவை போகும்போது அப்படி முருகன் கோயில் வாசலில் போய் நின்று 4 எலுமிச்சங்கனியை டயரு கடியில் வச்சு முருகன் கோயில் விபூதியை வாங்கி அப்படியே நெத்தி நிறையா பூசி அவருடைய மயிலும் வேலையும் வண்டியில் கண்ணாடியில் வரைஞ்சு ஃப்ரண்ட் சீட்டில் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பின்னாடி உங்கள் காரில் உட்கார வச்சு குடும்பத்தோட வீட்டுக்கு வரக்கூடிய அனுகூலத்தை முருகப்பெருமான் கொடுக்குறாரா இல்லையான்னு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி மகர ராசிக்காரங்க அப்படி கெத்த அழகா முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த விபூதி பிரசாதம் வாங்கிட்டு அவங்க அம்மாவை உட்கார வச்சு கூடவே அந்த எலுமிச்சங்கனியோடு வந்து அந்த வாகனத்தில் வைக்கிறாங்க. அந்த பொருள் மட்டும்தான் வைக்கணுமா, இல்லை வேறு எதுவும் தெய்வீக பொருட்கள் எதுவும் வாகனத்தில் வைக்கணுமா சார்? முருகனுடைய பிரசாதமே தெய்வீகம்தான். எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அப்பா அம்மாவினுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு தெய்வீகம்தான். ஆனால் ஒரு வாகனத்திற்குள்ளன்னு சில பொருட்கள் இருக்குது. மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை தன்னுடைய வாகனத்துக்குள்ளே உங்கள் ராசிக்கு 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிர பகவானை வர்றதுனால நல்ல வெண்மை நிற துணியில் முருகப்பெருமானுடைய அற்புதமான அந்த குங்குமத்தையும் விபூதியையும் உள்ளே வச்சு நல்லா முருகப்பெருமான மானசீகமாக நினைத்து ₹1 நாணயத்தை உள்ளே வச்சு அதை நல்லா முடிஞ்சு உங்கள் வண்டி வாகனத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. போகிற காரியம் ஜெயிக்கும். அரசங்குச்சி கண்டிப்பாக சின்னதாக ஒரு பீஸு மஞ்சள் நூலிலே சுற்றி சந்தனம் குங்குமம் வச்சு அப்படியே வச்சிங்கன்னா ஐஸ்வர்யங்கள் அவங்களுக்கு இழுத்து கொடுக்குங்க. இந்த கருங்காலி மாலையை வந்து யார் வைக்கலாம் சார்? இவங்க அதை வச்சுக்கலாமா? நிச்சயமாக தொடர்ந்து அந்த கருங்காலி மாலை பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அந்த கருங்காலி மாலையை போட்டோன்னே அப்படியே இப்போ உச்ச நடிகர்கள்லாம் போடுறாங்க அப்படின்லாம், அவங்க உச்சத்துக்கு வர்றாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. திடீர்னு அந்த நடிகர்களுடைய படம்லாம் அப்படியே ஓடாமையும் போச்சு. அப்போ கருங்காலி மாலைங்கிறது உங்களுக்கு எல்லாரும் அணியலாமா அல்லது சிலர் தான் அணியணுமா அப்படிங்கிறது சுய ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசியை பொறுத்து மாறும். நம்ம அடுத்தடுத்த பதிவில் பேசுவோம். மகர ராசிக்காரங்க தன்னோட வாகனத்தில் இந்த பொருளை வைக்கவே கூடாதுன்னா எந்த பொருள் சார்? மகர ராசிக்காரர்களுக்கு யோகம் கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய பொருள்கள் டேமேஜ் ஆகி இருக்கக்கூடாது. சுக்கிரன் யாருங்க? கண்ணாடிங்க. கூலிங் கிளாஸ் கண்ணாடி உடஞ்சு கிடக்கிறது, வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மிரர் உடஞ்சிருக்கிறது, அந்த மிரரில் கிறுக்கி இருக்கிறது, பாதி ஸ்டிக்கர் ஓட்டி இருக்கிறது, பாதி ஸ்டிக்கர் ஓட்டாமல் இருக்கிறது, சீட்டு கிழிஞ்சிருக்கிறது, கிழிஞ்ச சீட்டில் நீங்கள் தையல் போட்டு உட்காந்துருக்கிறது, இதெல்லாம் மகர ராசிக்காரர்கள் பண்ணவே கூடாது. பேட்ச் ஒர்க்கு பார்க்கக்கூடாதுங்க வண்டிக்குள்ளே. அதுக்குன்னு வண்டியில் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் குடும்பமான வரை மகர ராசிக்காரர்கள் அந்த இரும்பு உடைந்த பொருள்களை அங்கனக்கன ஓட்டையா டிங்கரிங் வேலையெல்லாம் வச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டக்கூடாது. அது உங்களுக்கு தரித்திர நிலையை கொடுக்குது. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு புதன் பகவானுடைய அம்சம் யோகமாக இருக்கனால அவருக்கு உகந்தது என்ன? இந்த இன்விடேஷன், முடிஞ்ச கல்யாணங்கள், அதில் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தம்பதிகள் ஓகே. அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விவாகரத்தில் நின்றுருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கும், அல்லது ஒரு சொத்து சுகமான டாக்குமெண்ட் வில்லங்க பேப்பர்கள்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பீங்க, அதோடையே பயணப்படக்கூடாது. அதெல்லாம் கூட இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு, காலுக்கு கீழே மண்ணு படுங்கிறதுக்காக அது மிஞ்சி போனால் அந்த மேட்டு துணியை கம்மியாக தான் வரும். ஆனால் நியூஸ் பேப்பரை போட்டு அது மேலே காலை வச்சுருப்பாங்க. அந்த பேப்பருக்குள்ளே மகாலட்சுமி படம் ஒட்டி இருக்கும், அதாவது விளம்பரத்தில் வந்திருக்கும், சுவாமி படம் போட்டிருக்கும். நியூஸ் பேப்பர் தானேன்னு காலில் மிதிப்பீங்க. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு பாக்கிய கிரகம், அவரை நீங்கள் வந்து கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். மகர ராசிக்காரங்களுக்கு வாகன யோகத்தில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கருப்பு பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. கருப்பை வாராண்டா அப்படின்ற சாங் வந்து பயங்கர எனர்ஜியாக இருக்குது. நிறைய மகர ராசிக்காரங்களுமே கேட்குறாங்க, வெளியில் போகும்போது எங்கே வரும்போது என்ன பயங்கர எனர்ஜியாக இருக்குன்றாங்க. அப்போ அந்த மகர ராசிக்காரங்க இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களோட நாளை தொடங்கலாமா அந்த புது வாகனம் எடுக்கும்போது? மகர ராசிக்காரர்கள் எப்பயுமே நிதானமான சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். ஆனால் அந்த ராசிக்கு 4க்கு அதிபதியாக செவ்வாய் வர்றார். அவர் கொஞ்சம் வேகத்தை தூண்டக்கூடிய கிரகம். ஏற்கனவே கருப்பண சுவாமிங்கிறவர் நல்லா குதிரையில் அருவாளோட நல்லா அப்படியே கம்பீரமாக சுருட்டும் இதுவுமா அவர் அப்படி ரிச்சாக அப்படியே சுவாமி வந்து போகக்கூடியவர். அந்த பாட்டை நீங்கள் கேட்குறது சந்தோஷம்தான். ஆனால் வண்டி நிற்கும் போது கேளுங்க, ஓட்டும்போது கேட்காதீங்க. ரொம்ப ஸ்பீடாகிருவீங்க, வைபாயிருவீங்க, பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதிச்சிருவீங்க. நீங்கள் போகிற பாதையில் சிக்கல் இல்லாமல் போகணும், கருப்பேன் துணையோடு திரும்பணும்னா வண்டி நிற்கும் போது கேளுங்க, ஓட்டும் போது அமைதியாக போங்க.
மகர ராசிக்காரங்களுக்கு வாகன யோகம் எப்படியெல்லாம் அமையுது அப்படின்றது ஒவ்வொரு பாட்டாக பார்த்தோம் சார். இந்த நாளில் வாங்கணும், ஸோ எந்த நிறங்கள் இருக்கணும், அதிர்ஷ்டமான எண்கள் வாகன எண்கள் வந்து எப்படி அமைச்சுக்கணும், ஸோ தெய்வ வழிபாடு நம்மளுடைய கருப்பன் வந்து கண்டிப்பாக கூடவே இருப்பாங்கன்றதே ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். முருகரையும் மறந்துடாதீங்க மகர ராசிக்காரங்கன்றதை ரொம்ப அழகாக சூப்பராக சொன்னோம் சார். கூடவே பாடல்கள் சொன்னோம். ஸோ பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தோட அந்த வாகன பயணத்தை வந்து தொடங்குங்கன்றதை சொல்லியிருக்கோம். அடுத்த பகுதியில் வேறொரு தகவலோட சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.